இந்த பிறை விஷயத்தில் கருத்து வேறுபாடு இருப்பது மிக முக்கியமான காரணம். வருஷத்துக்கு 2 தடவை 3 தடவை பிறை பார்ப்பது தான் காரணம். இப்போ தினசரி பிறை பார்ப்பது தான் நபி வழி, அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். அப்போ தினசரி பிறை பார்க்கும்போது அந்த தேய் பிறைகளை பார்த்துட்டு வரும்போது பிறை 22, 23, 24 அப்படி பார்த்துட்டு வரும்போது முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிடும் இந்த மாதம் 29 முடியுதா அல்லது 30 முடியுதாங்கிற அந்த விஷயத்தை நமக்கு தெரிஞ்சிடும் பிறையோட வடிவத்தை பார்த்து. என்னோட பிறை தேதிகளை அறிவிக்கக்கூடிய ஒரு கருவி, தேதிகளை அறிவிக்கக்கூடிய ஒரு அத்தாட்சி. அதுதான் அல்லாஹ்வும் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்கிறாங்க. இப்போ இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா இவங்க ஹதீஸ்ன்னு சொல்லி சில ஹதீஸ்கள் ஆதாரம் காட்டாமல் இருக்கிறாங்க. பிஜேவாகட்டும் மற்ற சில டிஎன்டிஜேவாகட்டும் இவங்கெல்லாம் ஆய்வு புத்தகத்தோட இல்லை. இப்போ ஒரு ஹதீஸ் இப்னு ஹிப்பானில் என்ன வருதுன்னா, லைலத்துல் கத்ர் இரவை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க சஹாபாக்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்றைக்கி எத்தனாவது நாள் முடிஞ்சிருக்கு ரமலான்லன்னு கேட்குறாங்க. அப்போ 22 நாள் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மீதி எத்தனை நாள்னு சொல்லி கேட்குறாங்க சஹாபாக்கள். ரசூல்லா கேட்குறாங்க, அது சஹாபாக்கள் சொல்கிறாங்க இன்னும் 8 நாள் இருக்குது. இப்போ 22 + 8 எவ்வளோ ஆச்சு, 30 நாள் கணக்கு சொல்கிறாங்க. இது 23வது பிறையில் நடக்கிற ஒரு சம்பவம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இல்லை இன்னும் 7 நாள் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த மாதம் 29 நாட்களை உடையது, இந்த மாதத்துக்கு 29 நாள் தான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இன்றைய நாளில் 23ஆவது நாளில் லைலத்துல் கத்ரை தொழாவுங்கிறாங்க. இது இப்னு ஹிப்பானில் இருக்குது, பைஹக்கியில் இருக்குது, பல நூல்களில் இருக்குது. அபூ ஹுரைரா அவங்க அறிவிக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னாடியே மாதம் எப்போ முடியும்னு சொல்லி 23ஆம் நாள் பிறையில் அறிவிச்சிருக்கிறாங்களா இல்லையா? அப்போ இந்த செய்தி பார்த்தீங்கன்னா ஆதாரபூர்வமான செய்தி. அப்போ இந்த மாதிரி செய்திகளை பார்த்தீங்கன்னா இவங்க கண்டுக்கிறதே இல்லை. தினசரி பிறை பார்த்தா இந்த செய்தி ஆதாரமாக காட்டுவாங்க. தினசரி பிறை பார்க்குற பழக்கம் இல்லையே. தினசரி பிறை பார்க்கலைங்கும் போது என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி செய்தி ஆதாரம் காட்ட மாட்டாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த மாதிரி செய்தி ரசூலுல்லாஹ் 23 நாள் சொல்கிறாங்கல்ல, இந்த மாதம் 29 முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி, இதுவும் ஹதீஸ் தானே. இது குரானுக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஹதீஸ். இவங்க சொல்கிறாங்கல்ல, குரானுக்கு முரண்பட்ட ஹதீஸை நிராகரிக்கணும், குரானுக்கு முரண்பட்ட ஹதீஸ் நிராகரிக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ இதெல்லாம் என்ன விளங்குறீங்க நீங்கள்? இப்போ குரானுக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஹதீஸ்னு சொல்லி இங்கே எதை பார்க்கணும்? அப்போ இந்த மாதிரி ஒரு செய்தி இருக்குதா? இது அபூ ஹுரைரா அவங்க அறிவிக்கிறாங்க. இப்னு மாஜாவில் 1646 அபூ ஹுரைரா அவங்க சொல்கிறாங்க, எங்களிடம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்தாங்க, இந்த மாதத்தில் எத்தனை நாட்கள் முடிந்து விட்டன என்று கேட்டார்கள். 22 நாட்கள் முடிந்து விட்டன, 8 நாட்கள் மீதமுள்ளன என்று நாங்கள் விடையளித்தோம். பொதுவாகவே அரபிகள்கிட்ட 30 நாள்கிற அந்த கான்செப்டில் இருந்திருக்கிறாங்க. அது எல்லாம் ரசூல் அப்படி படிப்படியாக ஹிஜ்ரி 2லேருந்து அப்படியே கொண்டு வராங்க. மாதங்கிறது எப்படி இருக்கும், பிறை எப்படி பார்க்கணுங்கிற அந்த ட்ரெயினப்பை கொடுத்துட்டே வராங்க. கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள். இதில் ஃபைனலாக அவங்க ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துட்டாங்க. இதையெல்லாம் புரியாமல் ஏதோ சஹாபாக்கள் ரசூல்லா அப்படி தவிக்க விட்டு போன மாதிரியும், பிறை விஷயத்தில் ஒரு சர்ச்சைக்கு தீர்வு இல்லாத மாதிரி இன்றைய உலமாக்கள் கொண்டு வராங்க. அப்போ இந்த ஹதீஸ்லையும் பாருங்கள், எத்தனை நாள் முடிஞ்சிருச்சுன்னு கேட்குறாங்க, 22 நாள் முடிஞ்சிருச்சுக்கிறாங்க, 8 நாள் மீதி இருக்குங்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மாதம் என்பது இவ்வாறு, மாதம் இவ்வாறுன்னு சொல்லி அந்த விரலை மடைக்காட்டுறாங்க. மடைக்காட்டு ஒரு விரலை மடைக்கிட்டு சொல்கிறாங்க, 29ஆவும் இருக்குங்கிறாங்க. அங்கேயும் சுட்டி காட்டுறாங்க. இந்த ஹதீஸும் பார்த்தீங்கன்னா அது இப்னு மாஜால 1646, முஸ்னத் அகமதில் 7116, இப்படி பல நூல்களில் இருக்குது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடியே சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ முன்னாடியே சொல்கிறாங்க. இப்போ இந்த செய்தியெல்லாம் ஏன் கவனத்தில் எடுக்க மாட்டேங்கிறீங்க? அப்போ முன்னாடி சொல்லக்கூடிய செய்திகள் பார்த்தீங்கன்னா, அப்போ மாதம் எப்போ முடியுதுங்கிறத ஒரு 8 நாளைக்கு முன்னாடி, ஒரு 7 நாளைக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி கருத்துப்பட பல செய்திகள் இருக்குது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை மனைவிமார்கள்ட்ட 1 மாத காலத்துக்கு போக மாட்டேங்கிறாங்க. 1 மாத காலத்துக்கு போக மாட்டேன் அப்படிங்கும்போது அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 29ஆம் நாளே வந்துடுறாங்க. மனைவி ஆயிஷா அவங்கள்ட்ட வராங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அப்போ 29 1 மாதம் வர மாட்டேன்னு சொன்னீங்க, 29 நாள்லேயே வந்துட்டீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மாதம் என்பது 29 நாளாக இருக்குங்கிறாங்க. முன்னாடியே சொல்லிடுறாங்க.
அப்போ ஆயிஷா சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி அந்த மாதம் 29 முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ இது எந்த அடிப்படையில் சொல்கிறாங்கன்னா டெய்லி பிறை பார்ப்பதின் அடிப்படையில் சொல்ல முடியும். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லியிருக்கிறாங்க. இது நசையிலையும் இந்த ஹதீஸ் இருக்குது. நசையில் 2103 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க மாதங்கிறது 29ஆகவும் இருக்கும். அப்போ உறுதியான ஒரு தகவல் வந்துச்சுன்னா நாம் அந்த உறுதியான தகவலின் அடிப்படையில் செயல்படக்கூடாதா? சரிங்கிறோம், விஞ்ஞானம் சொல்கிறது சரிங்கிறோம். அப்போ இதுக்கு முரண்படியாக நிற்கணும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மாதம் மனைவிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு 29 நாளில் வரும்போது அப்போ சகாபாக்கள் ஆயிஷா சொல்கிறாங்க நாங்கள் எண்ணிக்கிட்டே இருக்கிறேன்னே ஒரு மாதம் ஆகலையே அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த செய்தியெல்லாம் எதை காட்டுது? இது புகாரில் 5191, முஸ்லீமில் 1980, 2952 இப்படி பல இடங்களில் இருக்குது. முன்கூட்டியே ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அந்த செய்திகளில் 7 நாள் 8 நாளுக்கு முன்னாடியே சொல்லிடுறாங்க இந்த மாதம் இப்போ முடிய போகும்னு சொல்லி. இந்த மாதிரி செய்த மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மாத காலம் வரமாட்டேன்னு சொன்னாங்களா, அந்த செய்திகளில் ஒரு நாளுக்கு முன்னாடி சொல்லிடுறாங்க. அப்போ இதெல்லாம் உறுதியான தகவலின் அடிப்படை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கும் போது, பிறை பார்த்ததன் அடிப்படையில் சொல்கிறாங்கும் போது இது முன்மாதிரி இல்லையா நமக்கு? அந்த ஒரு ஹதீஸை மட்டும் வச்சுட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தானா? காலத்துக்கும் பிரச்சனையே தான் இருக்கணுமா? சர்ச்சைக்கு தீர்வே இல்லையா? அப்போ இந்த மாதிரி செய்தியில் எப்படி தான் விளங்குறது? இப்போ ரசூலுல்லாஹ் காலையில் வந்துட்டாங்கன்னு இந்த செய்தியில் எப்படி விளங்குறது? அப்போ மாதத்தை முன்கூட்டியே அறிவிக்கிற ஒரு விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை இருக்குது, நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறாங்க. அதை தான் கேலண்டர் போடுறது, அதான் கணக்கீடு. நம்ம டெய்லி பிறையை பார்க்குறோம், ஒப்பிட்டு பார்க்குறோம், சரியாக இருந்தால் எடுக்கிறோம், பிற கணக்கீடு தப்பாக தூக்கி போட்டு போயிடலாம், பார்வையில் கரெக்டாக வருது. அப்போ இதையெல்லாம் இந்த ஹதீஸ்களை நடைமுறைப்படுத்துவதற்கு உலமாக்களுக்கு என்ன தயக்கம்? ஏன் இந்த ஹதீஸ்களை பிறைக்கு ஏன் கொண்டு வர மாட்டேங்கிறீங்க? பிறைக்கு இந்த செய்தியில் கொண்டு வரதில்லை. அப்போ ஏன்னு கேட்டால் உங்கள் நிலைப்பாட்டுக்கு மாற்றமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி செய்தியில் புகாரி முஸ்லீம் நசையில் இருந்தால் கூட கண்டும் காணாமல் போயிடுறது. அப்போ அந்த சமுதாய மக்கள் தினசரி பிறையை பார்க்கும்போது இந்த மாதம் எப்போ முடியுங்கிற அந்த அறிவுலாம் இருந்திருக்கு. ஹஜ்ஜுக்கு போகும்போது கூட துல்காதா மாதத்தில் போகும்போது கூட இந்த மாதம் எப்போ முடியும், துல்ஹஜ் எப்போ ஆரம்பிக்கும்னு சொல்லி தெரிஞ்சு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு போகிறத ஆரம்பிக்கிறாங்க. 5 நாளுக்கு முன்னாடி போகிறாங்க. துல்ஹஜ் மாதம் ஆரம்பிக்கிறது 5 நாளுக்கு முன்னாடி தான் பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ 5 நாளில் அந்த மாதம் முடிஞ்சிடும், துல்காதா முடிஞ்சிடும், அப்படி தெரிஞ்சு தான் போகிறாங்க. அப்போ எல்லாம் அந்த அறிவு தினசரி பார்க்க வருடங்கள் போக போக அதில் ஒரு நாலேஜ் நமக்கு வரும். அப்போ அந்த அடிப்படையில் இந்த சமுதாய மக்கள் இருந்திருக்கிறாங்க. அப்போ முன்கூட்டியே பிறைகளை துல்லியமாக அறிவிக்கக்கூடிய ஒரு காலத்தில் நம்ம வாழ்கிறோம். வாழ்ந்துட்டு விஞ்ஞானத்துக்கு எதிரான மார்க்கம் இல்லை இஸ்லாம்னு சொல்லிக்கிட்ட பிறை விஷயத்தில் மட்டும்தான் இப்படி, மற்றதெல்லாம் கரெக்டுங்க அப்படின்னா எல்லாம் அறிவிங்க, தைரியமாக அறிவிச்சிருங்க. விஞ்ஞானத்துக்கு எதிரான மார்க்கம் பிறையில் மட்டும் இஸ்லாம்னு அறிவிங்க. அப்போ என்னன்னு கேட்டால் ஹதீஸ்களை தவறாக விளங்கியதன் அடிப்படையில் வரக்கூடிய விஷயம் தானே தவிர மார்க்கத்துக்கும் முஸ்லீம்களோட நடவடிக்கைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அப்போ முன்கூட்டியே மாதத்தை அறிவிக்கலாங்கிறதுக்கு இந்த ஹதீஸ்களை சான்றாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.